பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த வாரம் நடக்க போற வீக்கெண்ட் எபிசோட்ல திவாகருக்கு ஒரு பெரிய ரோஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதாம். அதுவும் பல இடங்கள்ல அவர் ரூல் பிரேக் பண்ண பத்தி தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி திவாகருக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. வீக்கெண்ட் எபிசோட் வந்தாலே விஜய் சேதுபதி அவர்கள் யாரை ரோஸ்ட் பண்ண போறாரு, யாருக்கு குறும்படம் போட போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட பயங்கரமா பூர்த்தி பண்ற மாதிரி தான் இருக்க போகுதாம். அதுக்கு முக்கியமான காரணம், கடந்த வாரம் எக்கச்சக்கமான சம்பவங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்திருக்குது. அந்த ஒரு விஷயத்தையுமே எதையுமே விடாம எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ் ரூல் பிரேக் பண்ணது, டேப்ல வாட்டர் வரும்போது வேஸ்ட் பண்ணது, பிசிக்கல் வயலன்ஸை ஈடுபட முயற்சி பண்ணது, தகாத வார்த்தைகளால மொத்தவங்களை திட்டுறது, காயப்படுத்துறது, இது மாதிரி பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதுல முக்கால்வாசி விஷயங்கள் திவாகருக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தா திவாகருக்கு இந்த வாரம் பெருசா வந்து ரோஸ்ட் கிடைக்கலையா, அவர் வெறும் பாராட்டம் மட்டும் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதான். திவாகர் பல இடங்கள்ல ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு. குறிப்பா கம்ருதீன் வாட்டரை வந்து மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மறுநாள் வீட்டுக்குள்ள தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அந்த நேரத்துல திவாகர் பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல வாட்டர் எடுப்பாரு. அதே மாதிரி கம்ருதீன் அப்புறம் இவங்க 2 பேரும் தான் வாட்டருக்கு இன்சார்ஜா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் அந்த டேங்க்ல கூட தண்ணீரை பிடிக்கணும். அவங்கள்ட்ட வாட்டர் பாட்டில் கொடுத்தா அவங்க பிடிச்சு கொடுப்பாங்க. தான் பல்லு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக திவாகர் அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு அவராவே டேங்க்ல தண்ணி பிடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல கம்ருதீன் ஒரு சில இடங்கள்ல நியாயமா பேசாத மாதிரி இருந்தாலும் அவர் ஒரு வாட்டர் இன்சார்ஜ் அப்படிங்கிறதால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவர் பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் தண்ணியை எடுத்துட்டு போனோம். அந்த இடத்தையும் ரூல் பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் தான் நோட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் திவாகரை பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருக்காராம். திவாகர், மற்றவங்க உங்களை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுல இருக்கக்கூடிய குறைகளை நம்ம பேசிட்டோம். ஆனா நீங்களும் பல இடங்கள்ல நிறைய தப்பு பண்றீங்க. ஸ்விம்மிங் பூல்ல வாட்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடாது. பிக் பாஸ் அப்ப எதுக்காக ரூல்ஸ் போட்டிருக்காரு, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அடிப்படை விதி. அந்த அடிப்படை விதியவே நீங்க மீறி இருக்கீங்க. இது மூலயமா பிக் பாஸ் பயங்கர கோவம் ஆயிட்டாரு. நியாயப்படி பார்த்தா ரூல் பிரேக் படி உங்களுக்கு நான் எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கல. இது நான் ஒரு வார்னிங்கா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ரூல் பிரேக் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் யோசிக்க மாட்டேன். ரெட் கார்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி திவாகருக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. அது மூலயமா திவாகர் ஸ்விம்மிங் பூல்ல கம்ருதீனோட பர்மிஷன் இல்லாம வாட்டர் பிடிச்சதும், அதே மாதிரி அந்த எல்லோ கலர் வாட்டர் டேங்க்ல இருந்து பல்லு விளக்கறதுக்காக வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சதும் ஒரு ரூல் பிரேக்ல கன்ஃபார்ம் ஆயிருக்குது. மற்ற எந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸும் இதை ஃபாலோ பண்ணல. திவாகர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணாரு. கம்ருதீனும் சபரியும் போய் கேட்டப்ப கூட அவர் பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அதை அலட்சியப்படுத்தினாரு. இதை மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்கும் போதும் கம்ருதீன் கிட்ட கேட்கும் போதும் அவங்க சொன்ன விஷயமும் அதுதான். ஆமா சார், அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு, ரூல்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாங்க எல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா அவர் தனியா தனக்கு ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு அகேன்ஸ்டா தான் பேசியிருக்காங்க. அதனாலதான் விஜய் சேதுபதி கடுப்பாகி திவாகருக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காராம். மற்றபடி திவாகருக்கு இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய கரகோஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். பிரதீப், முத்துக்குமரன், ராஜு ஜெயமோகன், ஆரி இவங்கெல்லாம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல எழுந்திருக்கும் போது மக்கள் எந்த விதமான அப்ளாஸ் கொடுப்பாங்களோ அதை விட 10 மடங்கு அப்ளாஸ் இன்னைக்கு திவாகருக்கு கிடைச்சிருக்குதான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.